வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உடல் எடை அதிகரிப்பதற்கான உதவும் உணவுகளை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். பல பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் வயதுக்கேற்ற எடை இல்லை அப்படின்ட்டு ரொம்ப கவலையாக இருப்பாங்க. ஆனால் குழந்தைக்கு ஆரோக்கியமான மற்றும் சத்தான உணவுகளை கொடுப்பதன் மூலம் இயற்கையாகவே உடல் எடையை அதிகரிக்க முடியும். இந்த வீடியோவில் எடையை அதிகரிக்க உதவும் உணவுகள், வயதுக்கேற்ற உணவு திட்டம், தவிர்க்க வேண்டிய உணவுகள், முக்கிய குறிப்புகள் இவற்றை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தைகளுக்கு ஏன் எடை குறைவாக இருக்குது, அதுக்கான காரணம் நமக்கு தெரியுமா? ஃபஸ்ட்டு அதை ஆராய்ச்சி பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, போதிய உணவு எடுத்துக்கொள்ளாமை அதனால் இருக்கலாம். அடிக்கடி நோய்வாய்ப்படுதல், செரிமான பிரச்சனைகள், அதிக உடல் இயக்கம், மரபியல் காரணங்கள், ஒவ்வொரு குழந்தையின் வேறுபட்ட வளர்ச்சி விகிதத்தை கொண்டிருப்பவை. அதனாலேயும் இந்த உடல் எடை அதிகரிக்காமல் காரணமாக இருக்கிறத நினைவில் கொள்ள வேண்டும். எடை அதிகரிக்க உதவும் சிறந்த உணவுகள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது வாழைப்பழம். இந்த வாழைப்பழத்தில் அதிக கலோரி அதிகமாக இருக்கும். அப்புறம் பொட்டாசியம் நிறைந்தது, எளிதில் செரிமானம் ஆகக்கூடும். ஸோ இந்த வாழைப்பழத்தை கொடுக்கறது குழந்தைகளுக்கு எப்படின்னு உள்ளதை பார்ப்போம். வாழைப்பழத்தை மசித்து கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா வாழைப்பழம் மில்க் ஷேக்காட்டு கொடுக்கணும். வாழைப்பழம் ப்ளஸ்ஸு நெய் இது ரெண்டையும் சேர்த்தும் கொடுக்கலாம். இதனாலேயே உங்கள் பிள்ளைகளோட வெயிட் கெயின் ஆகும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நெய் நல்ல கொழுப்பு, அதாவது இது சக்தி அதிகரிக்கும். இந்த சாதம், கஞ்சி, இட்லி போன்றவைகளில் கொஞ்சம் சிறுதாட்டு போட்டு அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலும் உங்களோட குழந்தைகள் எடை அதிகரிக்க அதிக வாய்ப்பு உள்ளது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, முட்டை ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு முட்டையில் உயர்தரமான புரத சத்துக்கள் கிடைக்கும். ஸோ அதனால் முட்டை கொடுக்கலாம். தசை வளர்ச்சிக்கு இந்த முட்டை மிகவும் உதவும். இந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு முட்டை கொடுங்க, அதுக்கு மேலே தேவையில்லை. ஸோ அந்த ஒரு முட்டையிலே அதிக அளவு உங்களுக்கு புரதச்சத்து, தசை வளர்ச்சிக்கான உதவும். அது ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள், அதாவது பால், தயிர், பன்னீர் இதில் என்ன அப்படின்னா மெயினாக கால்சியமும் புரதமும் நிறைந்திருக்கு. ஸோ இதனாலேயும் உங்கள் குழந்தைகள் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும், சக்தி தரும். இதில் அந்த கார்போஹைட்ரேட்னால நம்ம உடலுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ வேக வைத்து மசித்து இதை கொடுங்க. அப்போ தான் அந்த பிள்ளைங்களுக்கு ஈஸியாக ஜெர்மன் ஆகிறதுக்கும் ரொம்ப. அடுத்து இந்த குழந்தைகளுக்கு உணவில் ஒரு முக்கியமான பங்கு ராகி. இந்த ராகி கொடுக்கறதுனால இரும்பு சத்து, கால்சியம் இதெல்லாம் அதிகம் கிடைக்கிறது. நான் எனக்கு சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த குழந்தைகளுக்கு எந்த வகையான ஊட்டச்சத்துள்ள உணவுகள் எடுக்கணும்னு போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள், சேனலில் இருக்கும். மேலும் என்னோடய சேனலில் நல்ல வீடியோக்கள் எல்லாம் போட்டிருப்பேன், அதுவும் போய் பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழம் எதுக்கு அப்படின்னா, இரும்பு சத்து பேரிச்சம்பழத்தில் அதிகமாக கிடைக்கும். அதுக்கும் கொடுக்குறாங்க. இயற்கையாகவே, அதாவது நீங்கள் இயற்கையாட்ட சர்க்கரை கிடைக்கும், அதில் சர்க்கரை இருக்குது. ஸோ இதை நீங்கள் என்னென்னா பால் அல்லது கஞ்சியில் சேர்த்து கொடுங்க. அந்த பிள்ளைங்களையும் மசிச்சு கொடுக்குற மாதிரி கொடுங்க, நல்லா வேக வைத்து கொடுங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவக்காடோ. இந்த அவக்காடாயில் ஆரோக்கியமான கொழுப்பு அதில் இருக்குது. இது மெதுவும் உதவுவது மூளை வளர்ச்சி கொடுக்கும். இதே மசித்தோ இல்லைன்னா ஜூஸ் ஆட்டோ கொடுங்க. ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு உணவு கொடுக்கும்போது நல்ல மசித்த மாதிரி கொடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெரிமானம் அப்போ தான் சீக்கிரமாட்டு ஜெரிமானம் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமான ஒன்று பருப்பு வகைகள். இந்த பருப்பு வகைகளில் துவரம் பருப்பு, பாசி பருப்பு, கடலை பருப்பு இதில் புரதங்கள் நிறைய இருக்குது. ஸோ இந்த பருப்பு வகைகள் இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள்
குழந்தைகளுக்கு கொடுக்குற ஒரு ஷெட்யூல் ஆட்டு நீங்கள் போட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று கொடுக்கலாம், எந்தெந்த டைமுக்கு கொடுக்கலான்றத பார்த்து அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேர்க்கடலை மற்றும் பாதாம். இந்த வேர்க்கடலை பாதாம் எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு 1 வயதுக்கு மேலே தான் கொடுக்கலாம். நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், எந்தெந்த வயதில் இந்த பிள்ளைங்களுக்கு என்னென்ன கொடுக்கலான்னு போட்டிருப்போம், அதையும் போய் பாருங்கள். ஸோ அப்போ எல்லா குழந்தைங்களும் 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக தாய்ப்பால் தான் பிள்ளைங்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த தாய்ப்பாலில் வந்து தேவையான எல்லா சத்துமே கிடைக்கும். ஸோ 6 மாதம் வரைக்கும் நிறுத்தாமல் தாய்ப்பால் கொடுங்க, அது ரொம்ப முக்கியம். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அது வந்து அவ்வளோ நல்லது. ஸோ தாய்ப்பாலை வந்து விட்டுறாதீங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பருப்பு வகைகள் சொல்லியிருந்தேன்ல, அந்த வேர்க்கடலை பாதாம் இது வந்து 1 வயதுக்கு மேலே கொடுங்க. பொடியை வந்து அரைச்சி உணவுலேயோ பாலில் சேர்த்து கொடுங்க. அப்போ வந்து அந்த பிள்ளைங்களுக்கு நிறைய வந்து புரதச்சத்து இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இந்த பிள்ளைங்களுக்கு வந்து அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உணவு அட்டவணை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது வந்து 6 முதல் 12 மாத குழந்தைகளாக இருந்தால் நீங்கள் காலையில் வந்து ராகி கஞ்சி, மதியானம் வந்து பருப்பு சாதம், மாலையில் வந்து வாழைப்பழம், இரவில் வந்து காய்கறி கஞ்சி மாதிரி கொடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 வயதுலேருந்து 3 வயது வரை இருந்தால் காலையில் இட்லியும் அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி கொடுங்க. மத்தியானம் சாதம், பருப்பு அதுலேயும் கொஞ்சம் நெய் ஊற்றி கொடுங்க. இரவில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் காய்கறியும் கொடுத்து பழக்குங்க. அடுத்தீங்க பார்த்தீங்கன்னா 3 வயது முதல் 5 வயது வரை பார்த்தீங்க அப்படின்னா காலையில் முட்டையும் பாலும் கொடுங்க. அப்புறம் மத்தியானம் வந்து முழு உணவு கொடுக்கலாம். மாலையில் வந்து கொஞ்சம் பழங்கள் கொடுங்க. இரவில் வந்து ராகி அல்லது சப்பாத்தி கொடுத்து பழக்குங்க. உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய அதிக எடை அதிகரிப்பு உள்ள ஒரு சில பவுடரை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது தேவையான பொருள் வந்து சொல்கிறேன். ராகி 500 கிராம், கம்பு 250 கிராம், சோளம் 250 கிராம், பாதாம் ஒரு 100 கிராம், பாசிப்பருப்பு ஒரு 100 கிராம். இதை வந்து நல்லா வறுத்து பொடி நல்ல பொடியாக அரைத்து காற்று புகாத மாதிரி ஒரு டப்பாயில் சேமித்து வைங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தினமும் கஞ்சியாக அந்த பிள்ளைங்களுக்கு கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது இந்த பிள்ளைங்களோட வெயிட் வந்து அதிகம் இருக்குது. இந்த ராகி, கம்பு, சோளம், பாதாம், பாசிப்பருப்புலெல்லாம் அதிகமான சத்துக்கள் இருக்கனால அந்த பிள்ளைங்களுக்கு வந்து எடை வந்து அதிகரிக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு சில விஷயங்கள் இருக்குது. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த நம்ம ஸ்கூல்லேருந்து வரும்போது பிள்ளைங்களை கூட வரும்போது அது கேட்கும், கடையை பார்த்து சில ஃபுட்டெல்லாம் கேட்கும். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அதில் சில வந்து குளிர்பானங்களை ரொம்ப கொடுக்காதீங்க பிள்ளைங்களுக்கு. அதிக சர்க்கரை உள்ள உணவுகள் தவிருங்க. அப்புறம் ஜங்க் ஃபுட்டு அந்த மாதிரி உணவுகளை நீங்கள் முக்கியமாக தவிர்க்கணும். பேக்கெட் ஸ்நாக்ஸ் எல்லாம் தவிர்த்துருங்க. அதிகமாக சாக்லேட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்காதுங்க. சாக்லேட்டு பழகும்போது பிள்ளைங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதுவே சாப்பிட்டு எந்த வேறு எந்த உணவுப் பொருட்களுக்கும் ஈர்ப்பு இருக்காது. ஸோ அதனால் அதையும் வந்து குறைச்சிக்கோங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெற்றோர்களுக்காக சில முக்கியமான குறிப்புகள் சொல்லுவேன். குழந்தைகளுக்கு வந்து உணவை வந்து வற்புறுத்தி கொடுக்காதீங்க. பிள்ளைங்களுக்கு பசிக்குதா கொடுங்க. நான் நிறைய பெற்றோர்களை பார்த்துருக்கேன். அந்த டைம் வந்தோடனே பிள்ளைங்களுக்கு உணவை வந்து ரொம்ப வற்புறுத்தி அடைச்சிருவாங்க. ஸோ அந்த பிள்ளைங்க வாந்தி எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிள்ளைங்களுக்கு பசிக்காது. அது என்னன்னா வாந்தி எடுக்கும், அழுது அழுது சாப்பிடும். ஸோ அதனால் சிறிய அளவில் வந்து உணவை அடிக்கடி கொடுத்து பழகுங்க. எவ்வளோ நேரம் கொடுங்க. இப்போ ஒரே நேரம் சாப்பிடலையே அதை 3 நேரம் மட்டும் டிவைடு பண்ணி கொடுங்க. அதே மாதிரி பிள்ளைங்கள் விளையாட நீங்கள் அனுமதிங்க. வெளியில் விளையாடல அனுமதிக்கும்போது பிள்ளைங்களுக்கு வந்து பசி வந்து தூண்டும் அதிகமாக. அப்புறம் வந்து பொதுவான தூக்கத்துக்கும் இது கொடுங்க, இம்பார்ட்டன்ட் கொடுங்க. பிள்ளைங்க தூங்குதா தூங்க விடுங்க. பிள்ளைங்கள நல்ல தூங்க விட்டு அப்போ தான் அந்த பிள்ளைங்க சுறுசுறுப்பாட்டும் இதாக இருக்குது. அடுத்து இந்த மருத்துவரின் ஆலோசனைப்படி அந்த வளர்ச்சி கண்காணிப்பை வந்து தொடர்ந்து இது பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல மருத்துவரை ஆலோசித்து என்னென்ன உணவுகள் கொடுக்கலாம், என்ன கொடுக்கக்கூடாது அதை பற்றியும் ஒன்று நீங்கள் வந்து உங்களோட குழந்தைகள் மருத்துவரை பார்த்து நீங்கள் கொடுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு வெயிட்டு கம்மியாக இருக்குது, அதனால் வந்து என்னென்ன கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாதுன்னு இது நான் குறைச்சி நோட்ஸை எடுத்து எனக்கு தெரிஞ்ச என்னோட இதுலேருந்து நான் உங்களுக்கு என்னோட அறிவு கட்டினதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் வந்து நிறைய பேருக்கு மாறுபாடு இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது மாறுபாடு இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோ
நான் மேக் பண்ணி போடுறேன். இது வந்து எனக்கு தெரிஞ்ச நாலேஜ்லேருந்து நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாட்டு சொல்லி தரேன். இந்த அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகளின் எடையை அதிகரிப்பது என்பது அதிகமாக உணவு கொடுப்பது மட்டும் அல்ல. நெறைய உணவுகள குடுத்தா குழந்தை வெயிட் வந்துரும் அப்படின்னு நினைக்காதீங்க. சரியான உணவு, சத்தான உணவு, சரியான அளவு. அதாவது சரியான உணவு, சத்தான உணவு, சரியான அளவு. இத குடுக்குறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ வந்து குழந்தைகளுக்கு நான் சொன்ன மாரி இந்த அ காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகள் இதெல்லாம் குடுங்க. அத தவிர உங்க மருத்துவர் சொல்லுவாங்க, இது இது குடுக்கலான்னு. அதையும் குடுங்க. இந்தந்த ஃப்ரூட்ஸ் குடுக்கலாம், இந்தந்த இது பவுடர் குடுக்கலாம், இந்தந்த ஷேக் குடுக்கலாம்னு சொல்லுவாங்க. அதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. எல்லா நாளும் ஒவ்வொரு வீடியோ எனக்கு தெரிஞ்ச, எனக்கு அறிவு கட்டின ஒரு சில இன்ஃபர்மேஷனை சொல்லி ஒரு வீடியோ போடுவேன். அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. நீங்கள் இதில் வந்து ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோகள் போடுறது உள்ள ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸோ நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு நம்புகிறேன். நன்றி. ஆரோக்கியமாக இருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.